ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 22/7/2024 கேரளா லாட்ரி சார்ட் கிசானிங் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 150 அப்படிங்கிறத பார்த்து வந்தீங்கன்னா நேரத்தைக்கு கொடுத்துருந்தோம் 150 அப்படின்னு சொல்லிட்டு 810. ஸோ 10 வச்சு நம்ம இன்றைக்கி நேரத்துக்கு கேசிங் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஆன்போர்டில் ஒன்று வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாரையா ட்ரை பண்ணுவீங்கிறது கவுன் பாஸாக கவுன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த 10 வச்சு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன். ஸோ தரமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரிங்களா? அதாவது போன மாதம் 10-01 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 10-01 அடிச்சிருக்காங்க. இந்த 10-01 அடித்தப்போ ஸோ இதுலேருந்து 2, 4, 6வது நாள். சரிங்களா? ரிசல்ட்டு பாருங்கள், 555. இந்த 01 அடித்தப்போ 2, 4, 6வது நாள் 950. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 10க்கு, சரிங்களா, இந்த 10க்கு இதிலேருந்து கரெக்டாக 2, 4, 6, 8, 10, 12, 13வது நாள் இந்த இடத்துல ஏபி என்ன இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? 55. சரிங்களா? ஸோ இதை நான் மார்க் பண்ணுறதுக்காக கேப் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? 13வது நாளில் 55. இந்த 55 அப்படிங்கிற நம்பர் இங்கே கரெக்டாக 6வது நாளில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 01க்கு பாருங்கள், அதுவும் 10-01 எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இந்த 01க்கு நமக்கு திரும்ப இதுலேருந்து நமக்கு 6வது நாள் பார்த்தீங்கன்னா 950. அப்போ மறுபடியும் இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13வது நாள் ஏபியை பாருங்கள், 50. சரிங்களா? 50க்கு நமக்கு இந்த இடத்துல 50 அப்படிங்கிற நம்பர் பாஸு. இங்கே 55க்கு 55 டேரெக்டாக பாஸு, 50க்கு 50 டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆனால் இங்கே எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா ஏபியில் எடுத்து இங்கே பிசியில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போது இந்த மாதத்துக்கு அதே மாதிரி தான் ஒரு கெஸ்ஸிங் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? போன மாதம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தோன்னா நம்ம எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். இங்கே நமக்கு ஒரு பிசி 10. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிசி 10. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6வது நாள் 57, 84. சரிங்களா? அப்போது இதில் 13 நாள் பார்க்கணும். சரிங்களா? 2, 4, 6, 8, 10, 12. ஸோ இதுலேருந்து பார்த்துக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13வது நாள். சரிங்களா? 13வது நாள் 85, 74. ஸோ இதே மாதிரி தான் நம்ம 13வது நாள் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? 85, 74க்கு பாருங்கள், நமக்கு இங்கே பிசியில் ஒரு நம்பர் பாருங்கள். பிசியில் 74 அப்படிங்கிற நம்பர் நமக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வச்சுட்டாங்க. சரிங்களா? இங்கே பிசி 74 எடுத்து இங்கே ஏசி அடிச்சிட்டாங்க. 4 டிஜிட் நம்பரே நமக்கு பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு. இங்கே 85 எடுத்து நமக்கு இங்கே திருப்பி 58ன்னு அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது இந்த 10க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6வது நாள் இங்கே தான் வரணும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14 பார்த்தோன்னா 09, 87 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 09, 87 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா பிசி 74 எடுத்து நமக்கு ஏசி அடித்தாங்க. அப்போது இங்கே பிசி 87 எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 87 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்கே 85 திருப்பி நமக்கு 58 வச்சாங்க. 09 திருப்பி நம்ம 90ன்னு வைக்கலாம். சரிங்களா? 90 அடித்தாங்கன்னா 9807 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இது கெஸ்ஸிங்காக எடுத்தது. சரிங்களா? 9807 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த நம்பரை பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா பாக்ஸோடு எடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 9807 சிங்கிள் ஷாட்டில் ஒரே நம்பர் தான் என்னால் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இந்த 9807 அப்படிங்கிற நம்பருக்கு கம்பல்சரி ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 9807 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்கான கெஸ்ஸிங் சொல்கிறேன். சரிங்களா? 9807. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கவுண்ட் பாஸை கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த உள் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் 184. சரிங்களா? 653. ஸோ இந்த நம்பர் 4 டிஜிட் நமக்கு நம்பர் அடிச்சிருப்பாங்க. கரெக்டாக 148, 563 இந்த நம்பர் பாருங்கள். இந்த லாஸ்ட்டு சீபோர்டு மட்டும் விட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த லாஸ்ட்டு சீபோர்டு மட்டும் விட்டு பார்த்தீங்கன்னா 148, இங்கே 184 அடிச்சிருக்காங்க, 563, 653 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 705 அடிச்சிருக்காங்க. இதுலேயும் நம்ம சீபோர்டு மட்டும் விட்டுருங்க. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 175. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல 502லேருந்து நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ 502லேருந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு 175 எடுத்து நமக்கு 715 மாற்றிட்டாங்க. அப்போது நமக்கு 0.25ன்னு வரலாம் சரிங்களா. ஸோ 0.25ன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 0.25ன்னு வந்துச்சுன்னா சி போர்டில் நம்பர் வரலான்னு பாருங்கள். இங்கே நமக்கு சி போர்டு மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க சரிங்களா. இப்போ நம்ம சி போர்டு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ சி போர்டுக்கு கரெக்டாக இங்கே உள்ள நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சரிங்களா. 4 அப்படிங்கிற நம்பர் எங்கள் இடத்துல பாருங்கள். 4 5 சி போர்டு மட்டும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தோன்னா 71.50 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. அடுத்து நமக்கு சி போர்டு பாருங்கள் 0. ஸோ நெக்ஸ்ட்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா 7 சரிங்களா. அப்போது நமக்கு நம்பர் வந்து பார்த்தோன்னா 0.25.7 சரிங்களா. 257 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ போர்டில் வந்து பார்த்தோன்னா 0.257 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ அந்த நம்பர் நீங்கள் திருப்பி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா. 0.257 சரிங்களா. 0.257 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 0.257ன்னு வரலாம். ஏன்னா இந்த நமக்கு இந்த சி போர்டு 7 மட்டும் தான் நமக்கு இது சரிங்களா. இப்போ இந்த 0.25 அப்படிங்கிறது நமக்கு எப்படி வேணாலும் மாறி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு இது எதனால் 25 வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் 15 கேப்பில் ஒரு 25 இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 35 வச்சுருக்காங்க. ஸோ இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 35 வந்துருச்சு, 15 வந்துருச்சு. ஸோ கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான் இருக்குது. ஸோ இந்த நம்பரைனா திருப்பி இன்னொரு நம்பராக கூட எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். 0.257 0527ன்னு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதோ சேவில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கேப் விட்டு 0.269 திரும்ப 2 மாதம் கேப் விட்டு நமக்கு 912 சரிங்களா. லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 269 912 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு 92 சரிங்களா. ஏசி 92. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 29 அடிச்சிருக்காங்க. மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல ஏசி 92ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 92ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 902 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 902 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 89.02 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 89.02 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஸ்ட்ராங்காகவே எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. 89.02 ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பல்சரி இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன் 89.02. ஸோ சப்போர்ட்டுக்குனா நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த நம்பர் சப்போர்ட் கூட வச்சுக்கலாம். இந்த நம்பரை கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 553. ஸோ இதுலேருந்து 2 4 6 8 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா 0.51. ஸோ திரும்ப இதுலேருந்து 8 நாள் கழிச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா 923 இருக்கும். 2 4 6 8 நாள் கேப் விட்டு சரிங்களா. ஸோ இதில் 553க்கு நமக்கு டேரெக்டாக பாஸு. 150க்கும் டேரெக்டாக நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இந்த நம்பரும் வந்து பார்த்தா வந்துச்சுன்னா 329. ஸோ நான் சொன்ன நம்பரில் உங்களுக்கு எந்த பேட் நல்லாயிருக்கு, எந்த பேட் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கான்பாஸாக பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.